எவ்ரிபடி வெல்கம் டு எம்எஸ்டி டெக்னீஷியன் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேப்டாப்ப பத்தி தான் முழுக்க முழுக்க கிளாஸ் இருக்க போகுது. டிஎன்5 ரெகுலேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் +5 வோல்டேஜ் +3.3 வோல்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா, டுவல் ரெகுலேட்டர்ன்னு சொல்லுவாங்க லேப்டாப்ல. என்னன்னு சொல்லுவாங்க? டுவல் ரெகுலேட்டர். ஓகேங்களா? டுவல் ரெகுலேட்டர். ஓகேங்களா? இப்ப இந்த டுவல் ரெகுலேட்டர் எப்படி வேலை செய்யுது? ஐ மீன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, +5 வோல்டேஜ் அடுத்தது +3.3 வோல்டேஜ். ஓகேங்களா? இது 2 எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கான்செப்ட். ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டூவல் ரெகுலேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஐசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வோல்டேஜஸ் வேணும். ஏன்னா, இந்த ஐசி ஆன் ஆகுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா எதனா ஒரு வோல்டேஜஸ் வேணும். அது என்ன வோல்டேஜ் சார்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, Vin பிளஸ் 19 வோல்டேஜஸ். ஐ மீன் பிளஸ் 19 வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வேணும். அது எந்த ஐசிக்கு வேணும்னா, நம்மளோட 3N5 ரெகுலேட்டர் ஐசிக்கு. ஐ மீன் 3N5 ரெகுலேட்டர் ஐசி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வோல்டேஜஸ் வேணும். என்ன வோல்டேஜ் சார் வேணும்? பிளஸ் 19 வோல்டேஜஸ் வேணும். இது என்ன நேம்ல சார் வரும்? பிளஸ் 19 வோல்டேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, Vin அப்படின்ற ஒரு நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா வரும். எதுல இருந்து சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சார்ஜர் அடாப்டர். நம்ம சார்ஜர் போடுறோம் பார்த்தீங்களா? இந்த சார்ஜர் போட்ட உடனே ஃபர்ஸ்ட் மோஸ்ஃபெட் அண்ட் செகண்ட் மோஸ்ஃபெட்க்கு அப்புறம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது அவுட்புட் ஆகும். 3 மோஸ்ஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு சார்ஜிங் மோஸ்ஃபெட். ஐ மீன் பேட்டரி கூட கனெக்ட் ஆகுற மோஸ்ஃபெட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் மோஸ்ஃபெட் அண்ட் செகண்ட் மோஸ்ஃபெட்ன்னும்போது, இதுல வந்து உங்களுக்கு ஒரு வோல்டேஜஸ் வருது. என்ன வோல்டேஜஸ் வருதுன்னா, அதான் +5 வோல்டேஜஸ் வருதுன்னு சொல்லிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் ஆகுது. ஆர் ஃப்ரம் டூ ரெசிஸ்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு செக்ஷனுக்கும் இது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, Vin அப்படின்ற ஒரு நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கனெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். இதுல வந்து என்ன சார் நம்மளுக்கு ஒரு ஒரு வரும்ன்னு கேட்டீங்கன்னா, விசிசி வி அப்படின்னு. இதுலயும் உங்களுக்கு என்ன வோல்டேஜ் சார் வரும்ன்னு கேட்டீங்கன்னா, பிளஸ் 19 வோல்டேஜ் தான். பிளஸ் 19 வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆகும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வோல்டேஜஸ்ங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளஸ் 5 வோல்டேஜ் அடுத்தது பிளஸ் 3.3 வோல்டேஜஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வோல்டேஜஸ். ஓகேங்களா? இது ஆவன ஆவன உடனே அடுத்தது என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளஸ் எவ்வளோ முக்கியமோ, அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் முக்கியம். ஓகேங்களா? கிரவுண்ட் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஎன்டி ஓகேங்களா? கிரவுண்டு ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் நம்ம என்ன வோல்டேஜ் சார் இதுல செக் பண்ணணும்? இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, Vreg5 அண்ட் Vreg3ன்னு ஒரு 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா போகும். என்னன்னு போகும்? Vreg5 அண்ட் Vreg3. வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம எழுதிக்கலாம். Vreg5 அடுத்தது Vreg3. ஓகே. ஒரு நிமிஷம் கலர் கலர் மாத்திக்கலாம். விஆர் Vreg3. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, Vreg5. Vreg3 அண்ட் 5 இந்த 2 லைன் போகும். Vreg3ல என்ன சார் வோல்டேஜஸ் வரும்ன்னு கேட்டீங்கன்னா, 3.3 வோல்டேஜஸ். Vreg3ல 3.3 வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதுல எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க செக் பண்றதுக்காக. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எவ்வளவு வோல்டேஜ் வரும்ன்னு கேட்டீங்கன்னா, +5 வோல்டேஜஸ் வரும். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க செக் பண்றதுக்காக. ஓகேங்களா? இனிமே செக் பண்றதுக்காக உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல, இதுல இன்னும் என்னென்ன வோல்டேஜஸ் நம்ம செக் பண்றது? இன்னும் இதுல என்னென்ன வோல்டேஜஸ் வரும்? இப்ப அத பத்தி நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா, இப்ப இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 அண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் இங்க வந்து உங்களுக்கு வீரஜனிங் வந்த உடனே செக் பண்றதுக்கு ஒரு லைன் குடுத்தோம். இந்த லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல், வி, ஓ பிளஸ் 5 வோல்டேஜஸ். ஓகேங்களா? பிளஸ் 5 வோல்டேஜஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஸ்டக் ஆகுது. அடுத்து இந்த லைன்ல உங்களுக்கு வருது பார்த்தீங்களா? இந்த லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3.
3 வோல்டேஜ் பிளஸ் 3.3 வோல்டேஜஸ் வரும். ஓகே. 3.3 வோல்டேஜஸ் வருது. பிளஸ் 3.3 வோல்டேஜஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போகும். இந்த வோல்டேஜஸ் என்ன சார் ஆகும்? இந்த வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த மதர் போர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் ஆகுங்க. இவங்க வேலை இருக்கு. மொத்த மதர் போர்டுக்கும் இது போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்ப மொத்த மதர் போர்டுக்கு அந்த லைன் போகுதுன்னா, எங்க சார் போகும்? எந்தெந்த செக்ஷனுக்கு சார் போகுது? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது போக வேண்டிய செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் நேமோட உங்களுக்கு குடுத்துர்றேன். சரிங்களா? இப்ப வந்து பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் உங்களுக்கு போக வேண்டிய செக்ஷன். எந்தெந்த செக்ஷன்ன்றத நான் இங்க மென்ஷன் பண்ணிடுறேன். மொத்தமா. சரிங்களா? எந்தெந்த ரெகுலேட்டருக்கு இது போகும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, IO சிப் செட்டுக்கு போகுங்க. IO சிப் செட்டுக்கு. என்ன வோல்டேஜ்? உங்களுக்கு பிளஸ் 3.3 வோல்டேஜஸ். ஓகே. அகைன் ரிட்டர்ன் எங்க சார் போகும்? பயோஸ்க்கு போகுங்க. அடுத்தது எங்க சார் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயோஸ்க்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது போகணும். ஐ பயோஸ். இதுக்கு என்ன வோல்டேஜ் வரும்? 3.3 வோல்டேஜஸ். பிளஸ் 3.3 வோல்டேஜ். அடுத்தது எந்த செக்ஷன் சார் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிஹெச். எதுக்கு போகும்? பிசிஹெச்க்கு கண்டிப்பா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போகும். பிசிஹெச்ன்னு சொல்லுவாங்க, எஸ்ஓசின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் இருக்கு. ஓகேங்களா? பி, சி ஒரே நிமிஷம் இருங்க. பிசிஹெச், பிசிஹெச் இதுல என்ன சார் வோல்டேஜ்? பிளஸ் 3.3 வோல்டேஜ் வரும். இப்போ பிசிஹெச்க்கு இது பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் என்ன எந்த செக்ஷன்? ஆல் சுவிட்ச்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆல் சுவிட்ச். ஆல் சுவிட்ச்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3.3 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போகுங்க. ஆல் சுவிட்ச். ஆல் சுவிட்ச் ஃப்ரம் டூ HALL. எஸ் டபிள்யூன்னு குடுத்துடுறேன். ஆல் சுவிட்ச். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3.3 வோல்டேஜ் பிளஸ் 3.3 வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஓகேங்களா? இதுக்கும் 3.3 வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். இதுக்கப்புறம் எங்க சார் போகும்? ஆன் ஆஃப் சுவிட்ச். ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா? நம்மளோட ஆன் ஆஃப் நீங்க எந்த வோல்டேஜ் சார்ன்னு நீங்க நல்லா நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு டூவல் ரெகுலேட்டர் மைனஸ் சாரி பிளஸ் 5 வோல்டேஜ் பிளஸ் 3.3 வோல்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் டுவல் ரெகுலேட்டர்ன்னு சொல்லுவாங்க. 3 அண்ட் 5 ரெகுலேட்டர்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க 3 அண்ட் 5 ரெகுலேட்டர்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டுவல் ரெகுலேட்டர்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் 5 வோல்டேஜ் பிளஸ் 3.3 வோல்டேஜஸ் இந்த லைன செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனைய பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அது எந்த பேர்ல கூப்பிட்டாலும் சரி. ஆனா இதுல எல்டிஓ லைன் VRAJ ஓகேங்களா? VRAJ 3 அப்படின்ற லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இது VRAJ 5 இது VRAJ 3 ஓகேங்களா? இப்ப VRAJ 3, 5 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளஸ் 5 வோல்டேஜ் பிளஸ் 5 வோல்டேஜ் அவுட்புட் ஆகும். VRAJ 3ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3.3 வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் ஆகுங்க. இந்த 3.3 வோல்டேஜஸ் தான் உங்க மொத்த மதர் போர்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் இது வந்து நான் செல்ஃபோன சொல்லல. லேப்டாப்ப பத்தி சொல்றேன். மொத்த மதர் போர்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அது எந்தெந்த செக்ஷனுக்கு போகுதுன்றத தான் இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச். எதுக்கு போகுது? அடுத்தது ஆன் ஆஃப் ஸ்விட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுதுங்க. அடுத்த ஒரு செக்ஷன் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். ஆன் அண்ட் ஆஃப். ஆன் அண்ட் ஆஃப் எவ்வளோ? பிளஸ் 3.3 வோல்டேஜஸ். ஓகேங்களா? இப்ப ஆன் ஆஃப் ஸ்விட்ச்க்கு உங்களுக்கு போனதுக்கப்புறம் அடுத்தது எந்த செக்ஷன் சார் போகும்? லைன் செக்ஷன். லைன் செக்ஷன்னா என்ன சார்? லைன் செக்ஷன்னா என்னங்க? சார் லைன் செக்ஷன்ன்றதுன்னா, நம்மளோட லைன் ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட இன்டர்நெட் கனெக்ட் ஆயிட்டு ஒர்க் ஆகுற செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வோல்டேஜ் தேவைப்படும். இந்த வோல்டேஜ் தான் இந்த லைன் செக்ஷன்னு சொல்றது. இப்ப அந்த செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வோல்டேஜ் போகும். எவ்வளோ சார் வோல்டேஜ் போகும்னா, இதுக்கும் உங்களுக்கு பிளஸ் 5 3.3 வோல்டேஜ் தான் போகுமே. எவ்வளோ? இதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன போகும்? பிளஸ் 3 லைன் செக்ஷன் SEXன்னு போட்டுக்கிறேன். செக்ஷன் ஓகேங்களா? பிளஸ் 3.3 வோல்டேஜ். ஓகேங்களா? லைன் செக்ஷனுக்கு இப்ப பிளஸ் 3.3 வோல்டேஜ் போயிடுச்சு. அடுத்தது எந்த செக்ஷனுக்கு சார் போகுது? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி கனெக்டர். ஏன்னா ஒன் பை ஒன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷனா நீங்க செக் பண்றப்ப, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த செக்ஷன் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு வோல்டேஜஸ் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்டிஓ நல்லா நான் சொல்றேன் பாருங்க. VRAJ 3, எல்டிஓ 3 இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வோல்டேஜ் 3.3 வோல்டேஜஸ் வரும். லேப்டாப் மதர் போர்ட் சொல்றேன். ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி கனெக்டர். சி பேட்டரி கனெக்டர். இதுக்கு என்ன வோல்டேஜ் சார் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளஸ் 3.3 வோல்டேஜ். ஓகேங்களா? இப்ப இந்த வோல்டேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது.
எதுலருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது? உங்களுக்கு ரெகுலேட்டர். டுவல் ரெகுலேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இப்பயும் நான் திரும்ப சொல்றேன். 3 அண்ட் 5 ரெகுலேட்டர்லருந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சரி ஓகே சார். இது ஓகே. எனக்கு இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இதுக்கப்புறம் நீங்க ரெகுலேட்டர்ன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, எனேபிள் சிக்னல் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சிக்னல் முக்கியம்? எனேபிள் சிக்னல். எனேபிள் சிக்னல் எங்கருந்து வரும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்பயுமே எனேபிள் சிக்னல் அதிகமா நம்ம ஐஓ சிப்ஸ்ல ஓகேங்களா? ஐஓ சிப்செட்லருந்து தான் வருமே. எனேபிள் சிக்னல். ஓகேங்களா? ஐஓ, எஸ்ஐஓ இல்ல எம்சிஹெச், எம்சிஹெச். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேர்ல வந்து குடுத்துருவாங்க. இதுலருந்து ஒரு வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெனரேட் ஆயிட்டு வருது. கூட வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் ஒரு ரெஜிஸ்டர் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. இப்ப இந்த ரெஜிஸ்டர் மூலியமா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருது. கூட கெபாசிட்டர் கூட குடுத்துருக்கலாம். கெபாசிட்டர் குடுத்திருந்தா, அந்த கெபாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா செக் பண்ணணும். ஆர் ஃப்ரம் டூ ரிஜிஸ்டர். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற செக்ஷனுக்கு ஒரு ஒரு கெபாசிட்டர் குடுத்திருப்பாங்க. இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, எனேபிள் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? எனேபிள் ஃப்ரம் டூ எனேபிள் லைன். இந்த எனேபிள் லைன்ல உங்களுக்கு என்ன வோல்டேஜஸ் வரும் சார்? வோல்டேஜ் ரொம்ப முக்கியம் இல்ல. எனேபிள் லைன்ல உங்களுக்கு பிளஸ் 3.3 வோல்டேஜஸ் வரும். எவ்வளவு வரும்? பிளஸ் 3.3 வோல்டேஜஸ் வரும். இந்த பிளஸ் 3.3 வோல்டேஜ் உங்களுக்கு எனேபிள் லைன்ல வந்த உடனே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெகுலேட்டர் செக்ஷன் ஒன் பை ஒன்னா வொர்க் ஆகும். எந்த ரெகுலேட்டர் சார்? ரெகுலேட்டர்னா உங்களுக்கு பிளஸ் 5 வோல்டேஜ் அண்ட் பிளஸ் 3.3 வோல்டேஜஸும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகுது? எனேபிள் ஆகுது. ஓகேங்களா? இப்ப இந்த எனேபிள் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கும்? S5 எதுனாலும் இப்போ பேர் இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் வோல்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல செஸ் வோல்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி வோல்டேஜஸ் அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மாறும். அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, S5 ஸ்டேட்டஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இங்க வந்து என்ன நேம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து உங்களுக்கு அவுட்புட் IO சிப்செட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, S5 ஸ்டேட் ஓகேங்களா? இந்த ஸ்டேட்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எனேபிள் ஆயிட்டு ஆன் ஆகுது. ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ரெகுலேட்டர் எப்படி சார் இங்க வந்து ஜெனரேட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரெகுலேட்டர் போட்டுக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது ரெகுலேட்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு MOSFET எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, MOSFET ஓகே. அடுத்தது ஒரு MOSFET ஓகேங்களா? அடுத்தது ஒரு MOSFET எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேட் வோல்டேஜஸ் இங்க இருந்து வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. G ஃப்ரம் டூ கேட். இது வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னதுன்னு கேட்டீங்கன்னா, சோர்ஸ். ரெகுலேட்டரோட செக்ஷன் என்னன்னு உங்களுக்கு கரெக்ட்டா புரிஞ்சா தாங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 அண்ட் 5 ரெகுலேட்டரா இருக்கட்டும், அல்லது வேற செக்ஷனா இருக்கட்டும், நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப் வந்து ரெடி பண்ண முடியும். இல்லன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரெடி பண்ண முடியாது. கண்டிப்பா நீங்க வந்து ரெடி பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கேட் எடுத்துக்கங்க. கேட். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைன், சோர்ஸ், சோர்ஸ். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ட்ரைன். டி ஃப்ரம் டூ ட்ரைன். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வோல்டேஜஸ் வருது. என்ன சார் வோல்டேஜ் வருது? பிளஸ் 19 வோல்டேஜ் Vin வோல்டேஜ் பிளஸ் 19 வருது. இங்க வோல்டேஜஸ் வருது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கெபாசிட்டர் எக்கச்சக்கமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. சி ஃப்ரம் டூ கெபாசிட்டர், கெபாசிட்டர், கெபாசிட்டர். ஒரு 4, 5 கெபாசிட்டர் கம்பல்சரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபில்ட்ரேஷனுக்காக. ஓகேங்களா? இப்ப இந்த கெபாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க உங்களுக்கு என்ன ஆகுது? கனெக்ட் ஆகுது. இப்ப இங்க இப்படி கனெக்ட் ஆகுற பட்சத்துல, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நடுமையத்துல இருந்து தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட் போகும். இப்படி எதுலருந்து? நடுமையத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு அவுட்புட் ஆகுது. ஓகே. வெளிய தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது அவுட்புட் ஆகும். ஐ மீன் நடுமையத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? இது கூட நடுமையத்துல கனெக்ட் ஆயிட்டு, இப்ப இங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இண்டக்டர் மூலியமா இங்க ஒரு கெபாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. கண்டிப்பா கெபாசிட்டர் குடுத்திருப்பாங்க. அந்த கெபாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணணும். ஒரு டையோடு கூட குடுத்திருக்கலாம். புரிதேஷனுக்காக. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்த செக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, இது அவுட்புட் ஆவுது. என்ன வோல்டேஜ் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளஸ் 3.3 வோல்டேஜ். என்ன வோல்டேஜ் அவுட்புட் ஆவுது?
பிளஸ் 3.3 வோல்டேஜஸ் இங்க அவுட்புட் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நடுமையத்துல உங்களுக்கு ஒரு என்ன யூஸ் பண்ணியிருக்கலாம்? கெபாசிட்டர்ன்னு சொல்லுவோம். பூஸ்ட் கெபாசிட்டர். கெபாசிட்டர்ன்னு சொல்லலாம். பூஸ்ட் கெபாசிட்டர் பிஎஸ்டி. ஓகேங்களா? பிஎஸ்டி பூட் கெபாசிட்டர். இங்க வந்து பாத்தீங்கன்னா, யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுலன்னா, நம்மளோட ரெகுலேட்டர் இது கூட கனெக்ட் ஆவறதுக்கு. ஓகேங்களா? இப்ப இது மட்டும் தான் இங்க ஒர்க் ஆகுமா சார்ன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. இங்க வந்து பாத்தீங்கன்னா, புரொடெக்ஷன் ஃபீட்பேக்ன்னு ஒரு லைன் சொல்லுவோம். அந்த ஃபீட்பேக்காக இங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 ரிஜிஸ்டர் குடுத்திருப்பாங்க. ரிஜிஸ்டர் நம்பர் 1, ரிஜிஸ்டர் நம்பர் 2, ஜிஎன்டி, ஜிஎன்டி. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வோல்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் ஆகும். இங்க இருந்து என்ன ஆகும்? ஒரு வோல்டேஜஸ் நம்மளோட எந்த ஐசிக்கு வரும்னா, ரிட்டர்ன் இந்த ஐசிக்கு தான் வருமே. எந்த ஐசி? 3N5 ரெகுலேட்டர் ஐசிக்கே வரும். என்ன பேர்ல சார் வரும்ன்னு கேட்டீங்கன்னா, ஃபீட்பேக். ஓகேங்களா? எஃப்பி ஃப்ரம் டூ ஃபீட்பேக் வோல்டேஜ். இது வோல்டேஜ் என்ன சார்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா, ரிஜிஸ்டர். என்ன ரிஜிஸ்டரோட வேல்யூ இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி வோல்டேஜ் டிவைடர் ஆயிட்டு, இங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கனெக்ட் ஆகும். இது வந்து ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு நேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகும். இது வந்து எல்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவுட்புட் ஆகுற செக்ஷன் எல்எக்ஸ் இல்லன்னா சுவிட்ச்ன்னு சொல்லுவாங்க. எஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா எல்எக்ஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். சரிங்களா? இப்ப இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பிளஸ் உங்களுக்கு 3.3 வோல்டேஜ் அவுட்புட் ஆகுது. சரி ஓகே சார். இப்ப உங்களுக்கு பிளஸ் 5 வோல்டேஜ் எனக்கு இங்க எப்படி சார் ஜெனரேட் ஆகுது? 5 வோல்டேஜ் எனக்கு எப்படி ஜெனரேட் ஆகுது? கேட் நீங்க குடுத்துட்டீங்க, 2 மோஸ்ஃபெட் குடுத்துட்டீங்க, எல்லாம் ஓகே சார். எனக்கு 3.3 வோல்டேஜ் ஜெனரேட் ஆகுதுன்னா, பிளஸ் 5 வோல்டேஜ் எனக்கு எப்படி ஜெனரேட் ஆகுது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளஸ் 5 வோல்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மெத்தேட்ல தான் இதுவும் ஜெனரேட் ஆகுது. எப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, 2 மோஸ்ஃபெட் குடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, 2 மோஸ்ஃபெட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா, கேட் வோல்டேஜஸ். ஒரே நிமிஷம் இருங்க. கொஞ்சம் தெளிவா வரல. நான் தெளிவா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டுறேன். ஓகேங்களா? இது மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செக்ஷன். இப்ப இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதே மாரி தான். இன்புட் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கெபாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபில்ட்ரேஷனுக்காக கெபாசிட்டர். ஒரு 4ல இருந்து 5 கெபாசிட்டர். சி ஃப்ரம் டூ கெபாசிட்டர். ஓகேங்களா? இப்ப இங்க உங்களுக்கு இவ்வளவு கெபாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க என்ன சார் பிளஸ் 19 வோல்டேஜ் விஇன். விஇன் வோல்டேஜ் பிளஸ் 19 வோல்டேஜ் இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மோஸ்ஃபெட்க்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்ன ஆகுது? இன்புட் ஆகுது ஃபர்ஸ்ட். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, இது கேட். சி கேட், ட்ரெயின். ஓகேங்களா? அடுத்தது சோர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா, சோர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு மோஸ்ஃபெட் இருக்கு. இங்க ஒரு மோஸ்ஃபெட். ஓகேங்களா? இங்க ஒரு மோஸ்ஃபெட் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதோட கேட் வந்து பாத்தீங்கன்னா இது. இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு கேட். ஜி ஃப்ரம் டூ கேட். ஓகே. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சிஎன்டி கிரவுண்ட். சிஎன்டி கிரவுண்ட். ஓகேங்களா? இப்ப ஜிஎன்டி கூட இருக்கும்போது, இப்ப இங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அவுட்புட் குடுக்கும். என்ன சார் அவுட்புட் குடுக்குது? எல்எக்ஸ். இது எல்எக்ஸ்1ன்னு வச்சுக்கங்க. இது எல்எக்ஸ்2ன்னு வச்சுக்கங்க. ஓகே. இது கேட் 1, கேட் 1ன்னு இது வச்சுக்கங்க. கேட் 2ன்னு இது வச்சுக்கங்க. இதுவும் 2ன்னு வச்சுக்கங்க. இது 1ன்னு வச்சுக்கங்க. கேட் 1. எல்எக்ஸ்1, எல்எக்ஸ்2 ஆச்சுங்களா? அப்ப இன்புட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ஃபெட் 1 அது எடுத்துக்கங்க. இது மோஸ்ஃபெட் 1 எடுத்துக்கங்க. 2 எடுத்துக்கங்க. இது 3 எடுத்துக்கங்க. 4 எடுத்துக்கங்க. மோஸ்ஃபெட். ஓகேங்களா? இப்ப இந்த கான்செப்ட்ல தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். மதர் போர்ட்ல நீங்க நினைக்கலாம் ஒரு 3 அண்ட் 5 ஐ மீன் டோல் ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் ஆகும் அப்படின்னு. கண்டிப்பா அந்த மாரிலாம் ஒண்ணுமே இல்லங்க. ஒவ்வொரு லைனும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா செக் பண்ணணும். இதுல செக் பண்ணாம எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெடி பண்ணிடுவேன். ஈஸியா எனக்கு ரெடி ஆயிடும் அப்டின்னுவாங்க. இதெல்லாம் குத்து மதிப்பா வேலை செய்யுது. ஆனா செக்ஷன் பையா நீங்க வேலை செய்றீங்கன்னா, இந்த மாரி தான் நீங்க கண்டிப்பா இப்ப நான் சொல்ற மெத்தட்ல நீங்க ஒண்ணா செக் பண்ணீங்கன்னா, அது எந்த செக்ஷன்ல ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு இண்டக்டர். எல் ஃப்ரம் டூ இண்டக்டர். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்த மதர் போர்டுக்கும் இப்ப இந்த 3 அண்ட் 5 ரெகுலேட்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவுட்புட் ஆகுது. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் ஆகுதுன்னா, இப்ப இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் ஆகுது அப்படின்னா, இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு +5 வோல்டேஜ். அது வந்து பார்த்தீங்கன்னா, +3.3 வோல்டேஜ் சொன்னோம். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு +5 வோல்டேஜ். கண்டிப்பா கெபாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபில்ட்ரேஷனுக்காக 1 யூஸ் பண்ணியிருக்கலாம். 2 கெபாசிட்டர் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். கூட நம்மளுக்கு ஒரு டயோடு கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். டி ஃப்ரம் டூ டயோடு, கெபாசிட்டர், கெபாசிட்டர். ஓகேங்களா? இப்ப இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட் செக்ஷன்ல ஒரு வோல்டேஜ் டிவைடர் இருக்கும். விஎன்டி கிரவுண்ட். விஎன்டி கிரவுண்ட். இப்ப இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீட்பேக். நம்மளோட எதுக்கு போகுது? நம்மளோட ஐசிக்கு போகுது. என்ன நேம்ல? ஃபீட்பேக் அப்படின்னு. எஃப்பி ஃபீட்பேக். என்ன வோல்டேஜ் சார்? நம்மளோட ரிஜிஸ்டர் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி வோல்டேஜஸ் போகும். நம்மளோட ரிஜிஸ்டரோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? அவுட்புட் உங்களுக்கு ஆகும். ஓகேங்களா? இப்ப இந்த லைன் எல்லாமே நீங்க செக் பண்றீங்க. மேக்ஸிமம் இது எல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குன்னா, ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, பவர் குட். ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் ஆகும். ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு அவுட்புட் ஆகுது. என்ன லைன் சார்ன்னு கேட்டீங்கன்னா, பவர் குட். இங்கருந்து ஒரு லைன் அவுட்புட் ஆகுது. பவர் குட். பவர் குட். என்ன வோல்டேஜ் சார்? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கெபாசிட்டர் அல்லது எதனா ஒரு செக்ஷன் குடுத்துருக்காங்க அப்டின்னா, வோல்டேஜஸ் என்ன சார் வரும்? பிளஸ் 3.3 வோல்டேஜ். ஓகே. பிளஸ் 3.3 வோல்டேஜ். இந்த செக்ஷன் எல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு சார். இது எல்லாம் உங்களுக்கு ஓகேன்னா, அப்ப 3 அண்ட் 5 ரெகுலேட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஃபைனலா இந்த பவர் குட் வோல்டேஜஸ் உங்களுக்கு 3.3 வோல்டேஜ் வந்துச்சுன்னா, இந்த ஐசியே நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்க தயவு செஞ்சு இந்த ஐசில எந்த ஃபால்ட் இல்ல. நீங்க இந்த செக்ஷன்லயே வேலை செய்யக்கூடாது. ஆனா இல்ல சார் எனக்கு வந்து இதுல எதனா ஒரு ப்ராப்ளம் குடுக்குது. ஆனா எனக்கு இதுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, அது ஐஓ சிப்செட்ல ஃபால்ட் இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, VRAJ 3 ஐ மீன் VRAJ 3 பிளஸ் 3.3 வோல்டேஜஸ் ஃபர்ஸ்ட் அவுட்புட் குடுக்கும். இந்த VRAJ 3 உங்களுக்கு அவுட்புட் குடுக்குறப்ப, இந்த ஐஓ சிப்செட் இருக்கலாம், பயோஸா இருக்கலாம், பிசிஹெச்சா இருக்கட்டும், ஆல் சுவிட்சா இருக்கலாம், ஆன் ஆஃப் சுவிட்சா இருக்கும், லைன் செக்ஷனா இருக்கலாம், பேட்டரி கனெக்டரா இருக்கலாம், இல்ல எக்ஸெட்ரா மோர் எந்த செக்ஷனுக்கு அது போயிருந்தாலும், அந்த செக்ஷன்ல எதனா ஒரு ஷார்டேஜ், லீக்கேஜ் ஷார்டேஜ், ஃபுல் ஷார்டேஜ் இந்த மாரி எதனா ஒரு விஷயம் இருக்கு. எதனா ப்ராப்ளம் இருக்குது அப்டின்னா, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஐசியே உங்களுக்கு ஆன் ஆகாது. இந்த ஐசியே ஆன் ஆகாத பட்சத்துல, உங்களுக்கு லேப்டாப்பும் ஆன் ஆகாதுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, பிளஸ் 3 அண்ட் 5 ரெகுலேட்டர்ன்னு சொல்லுவாங்க. டூவல் ரெகுலேட்டர் செக்ஷன் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ரொம்ப. லேப்டாப்ப பத்தி உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் தெரியல. எதனா ஒரு விஷயம் நீங்க நீங்க கத்துக்கணும். இன்னும் சில செக்ஷன பத்தி எனக்கு வீடியோ போடுங்க சார். எனக்கு அத பத்தி எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னா கூட, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க சொல்லுங்க. அதுவும் இல்லாம நீங்க எங்களோட லேப்டாப் ரிப்பேரிங் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் ஆகணும். எம்எஸ்சி டெக்னீஷியன்ல நீங்க ஜாயின் ஆகணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்க ஜாயின் ஆகலாம். லேப்டாப் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஆஃப்லைன் மட்டும் தான். ஆனா மொபைல் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப எடுக்குறோம். கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30லிருந்து 35 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் இருக்கும் ஆஃப்லைன். ஓகேங்களா? அதே மாரி மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, 45 நாள்லருந்து 60 நாள் வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, 25 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் இருக்கும். இந்த 25 நாள்ல ஓகேங்களா? உங்களுக்கு 10 நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கேரண்டி. ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10 நாளுக்குள்ள நான் எடுக்கிற கிளாஸ் புடிக்கல, அல்லது நான் சொல்ற விஷயம் புரியல, இல்லன்னா உங்களுக்கு எதுவுமே நீங்க கத்துக்கலங்க அப்படின்னு நீங்க எதனா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, உங்க கேஷ நீங்க ரிட்டர்ன் வாங்கிட்டு தாராளமா போலாம். 10 நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ்பேக் ரிட்டர்ன் வாரண்டி நாங்க தாராளமா குடுக்குறோம். அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்டி டெக்னீஷியன் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் ஆகணும்னு விருப்பப்பட்டா, நீங்க கண்டிப்பா வந்து ஜாயின் ஆகலாம். இந்த ஒரு வீடியோ புடிச்சிருந்தா, தயவு செய்து கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, லைக் பட்டன், அடுத்தது உங்களோட விருப்பம் என்னமோ அது கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட சேனல நீங்க புதுசா வந்து பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன பத்தி உங்களுக்கு தெளிவாக சில விஷயம் கத்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். பாய்.